ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் சத்தான கருவேப்பிலை சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி வந்து இட்லி, தோசை, சாப்பாடுன்னு எல்லாத்துக்கூடவும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் கருவேப்பிலை பொடி அப்புறமா கருவேப்பிலை குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் அதை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சட்னி டேஸ்ட்டாக வரதுக்காக நான் ஒரு சில இன்க்ரீடியன்ட் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதனால இந்த சட்னி நல்லா பன்மடங்கு ருசியோடு இருக்க போகுது. இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத குயிக்காக பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா உடனே ஒரு கோவில் மணி போல் ஒரு சிம்பிள் வரும், பெல் ஐக்கான் ஒன்று வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போட்டாலும் உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸில் உடனே வந்து நிற்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் என்னோட எல்லா வீடியோவையும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் உளுந்து லைட்டாக செவக்கணும். இப்போ உளுந்து வந்து நல்லா செவந்து வந்துருச்சு. இதில் ஒரு 10 போல் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னிக்கு. இப்போ அடுத்ததாக இதோட சின்ன துண்டு புளி, அதோட ஒரு 4 பல்லு பூண்டு, இப்போ அடுத்ததாக இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. நான் 5 போடுறேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இந்த வேர்க்கடலை சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இன்னொரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ அடுத்ததாக இதில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 கப் வந்து கருவேப்பிலையை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதை போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா இதை வதக்கி விட்டுருங்க. இதோட அந்த பச்சை வாசம் போய் வர்றது வரைக்கும் வதக்கினா போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கக்கூடாது, ஆனால் நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஃப்ரை ஆகிருக்கணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுத்துட்டு இதில் வந்து நம்ம ஒரு 1/2 கப் போல் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம்னா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா ஆற வச்சு சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாம். பொதுவாகவே கருவேப்பிலையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம உணவில் இதை அதிகமாக சேர்த்துட்டு வரணும். வாரத்தில் 2 டைம் இல்லாட்டி 3 டைம் இந்த மாதிரி கருவேப்பிலையை வாங்கி நீங்கள் ஒரு தொகையிலாவோ இல்லை ஒரு பொடி மாதிரி ஒரு குழம்பு மாதிரி என்ன உங்களுக்கு செய்ய தெரியுமோ அது மாதிரி நீங்கள் செஞ்சு எதை விருப்பப்படுறீங்களோ அது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு வாங்க. உங்கள் குழந்தைகளுக்கும், பெண் குழந்தைகள் வச்சுருக்கிறவங்க அவசியம் கண்டிப்பாக இதை அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. அவங்களுக்கு ரொம்ப நல்லது. சின்ன வயசுலேருந்தே கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. பெண்களுக்கு உடலில் ஏற்படுற நிறைய பிரச்சனைகள் இந்த கருவேப்பிலை வந்து ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். இது வந்து முடிக்கு மட்டும் கிடையாதுங்க, யூட்ரஸ்ன்னு சொல்கிற அந்த கர்ப்பப்பைக்கும் ரொம்ப நல்லது. பிசிஓடி இருக்கிறவங்க, குழந்தை பாக்கியம் கிடைக்காம கஷ்டப்படுறவங்க எல்லாருமே நீங்கள் அவசியம் இந்த கருவேப்பிலையை ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ப்ளீஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான ஹெல்த்தியான ரெசிபியோட உங்களை சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.